நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், ஈரானில் அந்த நடக்கிற போர் பெரிய விஷயமாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்கு. அதாவது கமோனியோட இறப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஒரு நாளைக்கு தினசரி கிட்டத்தட்ட $8,180 கோடி டாலர் வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த போரில் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த போர் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை தொட்டிருக்கலாம். ஆனால் ஈரானை ஏன்டா தொட்டோன்னு அவன் வந்து இப்போ வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, வெளியில் காட்ட மாட்டாங்க. ட்ரம்ப் வந்து வீரமாக பேசியிருக்கோம். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, பில்டிங் வீக்கு. ஸோ இப்போ கை வச்சோன்னா அவங்க எங்கே கை வைக்கணுமோ அங்கே வச்சிட்டாங்க. இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் அது தெரியாது. அதை பற்றி மிகப்பெரிய ரிசர்ச் எல்லாம் போய் பிரிட்டன் வந்து ட்ரம்ப்பை ஒழிச்சே ஆகணும்னு சொல்லி அது ஒரு கேம் ஆடி இதை வந்து கத்தியின்றி ரத்தமின்றி ட்ரம்ப் செஞ்ச எல்லா டுபாக்கூர் வேலையும் கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்காங்க. ஏன் அப்போ வந்து அதை வச்சு நம்ம இவ்வளோ நாள் பண்ண ரிசர்ச்சில் போகிறது வர்றது எல்லா ஸ்ட்ராட்டஜிக் பிளான் என்ன பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி என்ன சொல்கிறான், இப்போ யூஎஸில் என்ன பண்ணுறான், சிஏ என்ன சொல்கிறான், என்ன திங்க் அவன் எங்கே இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்குறான், அவன் என்ன சொல்ல வரான், ட்ரம்ப் என்ன சொல்ல வரான், எதற்காக யார் யாருக்கு செக் வைக்கிறாங்க, அடுத்து கியூபான்ற ஆட்டை எதுக்கு இப்படி தொடங்குறாங்க, இதெல்லாம் வச்சு இந்த புள்ளியெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா முழுக்க ட்ரம்ப்பு தன் குடும்ப கம்பெனிக்கு சம்பாதிக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான்றது சிஏக்கு தெரியும். ஆனால் வந்து என்னென்னா அவங்க நினச்சது வேறு. ஈரான் ஒரு எதிர்ப்பு சக்தியாகவே ரொம்ப நாள் இருக்குது. சரி, தைரியமாக இறங்கி ட்ரம்ப் அடிக்கிறான்னு ஈரான் என்ன பண்ணால் அமெரிக்காவை கை வைக்காமல், ட்ரம்ப்பு தானே இதுக்கு போகிறாங்க காரணம், ட்ரம்ப் அழிச்சிட்டோம்னா அமெரிக்காவுக்கும் பாடம் கற்பித்த மாதிரி ஆகும், ட்ரம்ப்பையும் காலி பண்ணிடலான்றது தான் ஈரானுடைய ஒரே இது. அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு யார் ஆதரவாக இருக்கான், ட்ரம்ப் யாரெல்லாம் கடத்தி வச்சு மாமூல் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்றது எல்லாத்தையும் அந்த நெட்வொர்க்குலாம் லிங்க் பண்ணி அவங்கள மட்டும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரம்ப்பு புரியுது அவனுக்கு. இப்போ ஒருத்தர் ஒரு கடை வச்சுருக்கார், அப்படியே டெய்லி காரில் வருவார் போவார், பென்ஸ் வச்சுருக்காரு, ஒரு பெரிய ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சுருக்காருன்னு வைங்க, டெய்லி அவருக்கு 1 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். அப்படி ஒரு கடையை வச்சுருக்காரு, ஒரு பங்களா வீட்டு இருக்குது, இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அவனை போய் அடிக்கவே வேணாம், அவன் பொண்டாட்டி அடிக்க வேண்டாம், அவன் பிள்ளையை அடிக்க வேண்டாம், அவன் வீட்டையும் ஒன்றும் பண்ண வேண்டாம். அவனோட கடையை வச்சு காலி பண்ணிட்டான்னு வைங்க, அடுத்த நாளாக அவன் கீழே விழுந்துருவான். அவனுக்கு 30 லட்ச ரூபா மாதம் வருதுன்னா அவன் எப்படி 10 லட்ச ரூபா கடனில் லாக் ஆகிருப்பான். அப்போ 0 வருமானமாக இருக்கும்போது 10 லட்ச ரூபா கடன்காரன் ஆகிடுவான் மாதம். அவனுக்கு வருமானமே இருக்காது. என்ன தான் உருட்டினானாலும் அவன் முடிஞ்சு போயிடுவான், ஊரை விட்டு ஓடி போயிடுவான். அப்போ இந்த வீடு இருந்து பொண்டாட்டி பிள்ளை இருந்து அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, பங்களா இருந்து வாழவும் முடியாது. ஏன்னா வருமானம் இங்கே கட்டு கடன்காரன் ஆகிடுவான். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு இது என்னென்னா அவனே போட்டுறது, போட்டு தள்ளிட்டு நான் பிஸ்னஸ் அவன் குடும்பம் நடத்திட்டு இருப்பான், அந்த குடும்பமே நாசமாக சைலண்ட் ஆகிரும், பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அவனால் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது, ஏன்னா அவனை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு. இந்த 2 விதமான வேலையை செய்யலாம். ஆனால் ஈரான் செஞ்சது முதல்ல நான் சொன்ன வேலையை. அவன் தொழிலில் நிர்மூலமாக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பிச்சு பிடிங்கி கடன்காரன்லாம் அவனை துரத்தி ஊரை விட்டு ஓடி போயிடுவான், நாசமாக போயிடுவான், அவன் தொழிலும் காலி ஆகிடும்ன்றது தான் இப்போ ஈரான் ட்ரம்ப்புக்கு பண்ணியிருக்கு. புரியுதா அப்படின்னு? ஓகே. ஸோ ட்ரம்ப்போட காசு பூரா இப்போ வந்து அபுதாபிலேயும் துபாயிலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கு. புரியுதா? ட்ரம்ப்போட குடும்ப கம்பெனி அது. ஜூனியர் ட்ரம்ப் தான் பார்த்துட்ருக்கான், அவன் மீதி 2 பசங்க இருக்காங்க, மெலனா ட்ரம்ப்பு, எல்லாமே சேர்ந்து தான் அது ஒரு குடும்ப கம்பெனி. அது அதில் வந்து டாலர் ட்ரம்ப்புன்னு சொல்லி ஒரு கிரிப்டோ காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அதை கிரிப்டோ காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னா, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிகிட்டு இருந்த ட்ரம்ப்பு கிரிப்டோ தொழிலுக்குள்ளே உள்ளே வரப்பில் உள்ளே வந்து என்னென்னா அபுதாபியில் ஒரு முக்கியமான ஆளை பிடிக்கிறோம். அபுதாபி கிங்கோடைய தம்பியை பிடிச்சி அவன்கிட்ட உன்னுடைய ஆட்கள் நான் ஜெயிச்சுன்னா உங்களுக்கு பெருசாக செய்கிறேன், நல்லது செய்கிறேன், பெரிய அளவில் நீங்கள் டெவலப் ஆயிடுவீங்க, இப்போ வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லு அப்படின்னா அவங்களும் நம்பி சரி ட்ரம்ப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம். ட்ரம்ப்போடது என்னென்னா நான் ஜெயித்தேன்னா, அதாவது கனவு கற்பனையில் கூட எட்டாத ஒரு பணக்காரனாக நீங்கள் மாறிடுவீங்க. இன்னும் இப்போ ஏற்கனவே மல்டி மில்லியனர்ஸ் தான் நீங்கள்லாம்.
டாலர் உங்கள் கொட்டி டாலரில் தான் உங்களை அபிஷேகம் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் ஜெயிக்கலைன்னா கூட இந்த பிஸ்னஸ் இது ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 1200 லாபம் கிடையாது, 200 லாபம் கிடைக்குது, அதே பெரிய லாபம் தானே, அதை நான் பார்த்துக்கிறேன் அந்த பிஸ்னஸை. இல்லை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னா என்ன ஆகும்? வந்து டையை போட்டாங்க. டையை போட்டால் அந்த டாலர் ட்ரம்ப்பை வந்து அந்த கிரிப்டோவை வந்து மார்க்கெட் பண்ணி பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்க நேரத்திலேயே ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாப்புல. அப்போ இரட்டிப்பு கொண்டாட்டம் ஆயிடுச்சு. கொண்டாட்டம் ஆனவொடனே என்ன பண்ணுறேன்னா, நான் அரசு ரீதியாக அவங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன். ஓகே, ஏண்டி அமெரிக்காவே என் கையில் தான் இருக்குது, உங்களை பூரா பாதுகாக்கிறது அமெரிக்கா தான், நான் பார்த்துக்கிறேன் உங்களை, கவலைப்படாங்க, இன்னும் அவங்க இருக்கிற காசெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய அமௌண்ட்டாக போட்டு துபாய், இது அபுதாபி, பஹ்ரைன் உள்ள பெரிய ஷேக்குகள் எல்லாம் பெருசாக போட்டாங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டான்னா, நீ வந்து இங்கேயே ஆட்டம் காட்டுற, நீ யார் யாரெல்லாம் ட்ரம்ப்பு கைக்கூலியாக இருந்தீங்க, அமெரிக்கா கைக்கூலியாக இருந்தேன்னா அவனை பூரா குண்டை போட்டு நாசப்படுத்திட்டேன். முடிஞ்சு போச்சா? அவனு நாசம், ட்ரம்ப்பு நாசமா? நான் ட்ரம்ப்பை விட்டுருவாங்க. அப்போ ட்ரம்ப்புக்கு உயிரோடு இருந்தால் தான் அவமானப்பட்டு சாக முடியும். அதனால் ட்ரம்ப்புக்கு ஒரு பெருத்த அவமானத்தையும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கனவு கண்டால் வெளியில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கனவை காண விட்டாங்க ட்ரம்ப். ஈரான் இப்போ போட்டு அடித்த அடியில் துபாயை முடிச்சு விட்டாங்க. துபாய் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த 50 வருஷமாக எப்படி மெல்ல 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 வந்து ஒரு பீக்குக்கு போச்சோ, இப்போ இனி வந்து டவுன்ஃபால் ஆயிரும். இடத்த விற்க ஆரம்பிப்பாங்க. துபாய் திவாலாயிரும் ஆக போகுது. ஏன்னா அது வரைக்கும் அடிப்பான் ஈரான். துபாய் விழுந்து கதறணும், தலைவா விட்டுரு என்னையே, வேணா தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி கதற அமெரிக்காவெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா இன்னும் அடி விடுவோம். அதனால தான் சைலண்ட்டாக இருக்காங்க. யார்? துபாய், சவுதி, கத்தார், பஹ்ரைன் எல்லோரும் ஏன் அமைதியாக இருக்காங்க? அடி குவைத் எல்லாம் அடி வாங்கிட்டு ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா, 2 இடத்துல மட்டும்தான் அடிக்கலை. ராசல் கைமான் ஒரு இடத்துல, ஷார்ஜாலி, எல்லா இடத்துலையும் மண்ணை கவி. இப்போ வந்து என்னென்னா, ஈரான் காலில் விழுந்தால் மட்டும்தான் இவங்க பூரா பிழைக்க முடியும். அமெரிக்கா காலில் திருப்பி போய் விழுந்தாங்கன்னா இன்னும் தர நாசத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் இப்போ அங்கே போயிட்டுருக்கு. அது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே சார், ஆனால் ஈரான் தரப்புலேருந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. வளைகுடா நாடுகளை நாங்கள் ஒருபோதும் தாக்க மாட்டோம், அமெரிக்காவோட தாக்குதல் மையங்களாக நீங்கள் இல்லாத வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் இது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ஏற்கனவே வீடியோ போட்டு என்ன போடுறேன், அவன் சொன்னால் தான் நீங்கள் நம்புவீங்க. நம்ம என்னென்னா ஏன் போட்டு அடிக்கிறான்றதை நம்ம இப்போ புரியவே இல்லை. அதாவது அமெரிக்கா பேஸ் இருக்கிறதுனால போட்டு அடிக்கிறாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் முதல் நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் அது உள்ள அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, வர்ற ஆர்டிகல்ஸு, எக்ஸ்பர்ட்ஸு சொல்கிறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது, நம்ம கேல்குலேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே ஒரே புள்ளியில் இணையுது. காரணம் வந்து ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அமௌண்ட்டு அபுதாபி, யுஏஇயோடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்று சொல்லப்படக்கூடிய யுஏஇயோட பிரசிடெண்ட்டோட தம்பி, அவன் பேர் வந்து என்னென்னா ஷேக் தஹ்னூன் பின் ஜயீத் அல் நஹ்யான் அப்படின்றது தான் அவனோட பேர். அவன் தான் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் எதுக்கு, யுஏஇ. அந்த நபர் தான் வந்து ட்ரம்ப்போடைய மறைமுக பார்ட்னர், ரைட்டா? இதை வந்து யுஏஇயில் இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்டால் பெரிய ஆட்களுக்கு அது தெரியும். இதை பற்றி ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி தான் கார்டியனில் நேற்று போட்டிருக்காங்க. அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து. ஏன்னா ட்ரம்ப் வந்து இங்கிலாந்து வந்து ஒரு பொண்டாட்டி மாதிரி அமெரிக்காவுக்கு, அதையும் போட்டு தாளித்து விட்டாப்புல ட்ரம்ப்பு. அப்போ இப்போ ஸ்டாமர் என்ன நினைக்கிறான்னா, இப்போ இடதுசாரி ஆட்சி என்ன பண்ணால் இவன் முடிச்சுடுவான், காலி பண்ணிடுவான் அரசியலை விட்டு அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தும் இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக கிளம்பிச்சு. அதோட வெளிப்பாடு தான் இப்போ கார்டியனில் வந்திருக்கு அந்த ஸ்டோரி. பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. என்றைக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ லாபம் எடுத்தாங்க, ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அப்போ எத்தனை $1 பில்லியன் வந்து அங்கே போச்சு, அப்புறம் இப்போ எவ்வளோ $1 ட்ரில்லியன் அளவுக்குட்டான ஒரு ஆயிட்டு இருக்குது அப்படின்றது பூராமே சொல்லியிருக்காங்க. அதில் இந்த நபர் யுஏஇயோடைய அந்த அட்வைசராகவும் அந்த பிரசிடெண்ட்டோட தம்பியாகவும் இருக்கக்கூடிய அந்த நபர் தான் மர்ம நபர், புரியுதா? ஓகே. அதனால தான் அபுதாபி அடி வாங்குது, துபாய் அடி வாங்குது, ஸ்மரண அடி வாங்குது. ஏன்னா எல்லா காசும் ட்ரம்ப்போடைய பர்சனல் மணி, கம்பெனி மணி ஃபுல்லாக எங்கே இருக்குது அப்படின்னா துபாயில் இருக்குது, யுஏஇயில் இருக்குது. அப்போ அவங்கள அடித்தோம்னா ட்ரம்ப் காலி. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்பை எப்படியும் 5 வருஷம் ஆட்சி பண்ண முடியாது, முடிச்சுடுவாங்க. முடிச்சுடுவாங்க மீன்ஸ் அரசியலை விட்டு நீங்கள் வேறு கொலைன்னு நினச்சிடுவாங்க. அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. எப்படியும் ட்ரம்ப் வந்து அவ்வளோதான். ஓகே சார், ஆனால் ட்ரம்ப் சொல்கிறாரு ஈரான் வந்து எங்ககிட்ட சரணடைகிற வரைக்கும் நாங்கள் அமைதிக்கான ஒப்பந்தத்தை
கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க, நீ சாகுற வரைக்கும் உன்னை விட மாட்டோம். ஓ, நீ வந்து அந்த பதவி விட்டு போகிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க. இது ரெண்டில் எது நடக்குதுன்னு பார்த்தோம். ஈரான் ரொம்ப டஃப் கொடுக்குறாங்களா சார் அமெரிக்காவுக்கு? ஈரான் டஃப் கொடுத்து தானே இருக்காங்க, பார்த்தா தெரியலையா? டெக்னிக்கலாக ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. பிளைன் இருக்க மாதிரியே ரோட்டில் வரைஞ்சிருக்காங்க, அங்கெல்லாம் வந்து குண்டு போட்டு தாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம். அது அமெரிக்கா எவ்வளோ கூமுட்டைங்க அப்படின்றது அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் கூமுட்டைங்கதான்றது இல்லை, இருந்தாலும் பார்க்கும்போது விமானம் மாதிரி இருந்தால் கூட நாங்கள் அடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ஓகே சார், என்னதான் ட்ரம்ப் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நேற்று வந்து வெள்ளை மாளிகையில் கிட்டத்தட்ட மத போதகர்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் அமைதியாக உட்காந்துருக்காரு, எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு பிரார்த்தனை பண்ணுறாங்க. இல்லை, அது வந்து ஏஐ வீடியோ தான் நினைக்கிறேன். அது என்னன்றது உண்மையானது தெரியல. இருந்தாலும் வந்து கடைசி வந்து நரகத்துக்கு போகிறதுக்கு, சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகும்போது பிரார்த்தனைன்ற பண்ண சாகிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணுவாங்க, இல்லை செத்து 7ஆவது நாள் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அது. ட்ரம்புக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா அவங்களே மனசுக்குள்ளே வச்சு தான் பிரார்த்தனை. பரமபிதாவே இவனை எப்போது கொண்டு செல்ல போகிறாய், என்னையா சொல்கிறாருன்னா சொர்க்கத்துக்கு கொண்டு செல்ல போகிறாய் அப்படின்றது தான் நாங்கள் பேசினோம் தலைவா அப்படின்னு சொல்லி. எதாவது காசை வாங்கிட்டு ட்ரம்புக்கே வேணா சூனியம் வச்சுருவாங்க. இப்போ நம்ம ஊராக இருந்தால் முட்டை மந்திரிச்சு வச்சுருவாங்க, அவங்க வேறு மாதிரி எதாவது சிலுவை வச்சு எதாவது ஒன்று பண்ணி விடுவாங்க. ஓகே, பண்ணிவிட்டு சாத்தானை கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஓகே, என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்தால். ஓகே சார், இந்த போர் வந்து இந்தியாவில் பெரிய பேசுபொருளாகவே மாறி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது மட்டுமே இல்லாமல் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்றதை தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் ஈரானோட கப்பல், பயிற்சி கப்பல் வந்து இந்தியாவில் வந்து போனப்போ அமெரிக்கா ராணுவம் வந்து அதை தாக்கியிருக்கு. இந்தியா ஏன் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வி. இந்தியா எதிர்த்து கேட்குன்னா இந்தியா ஸ்டாண்ட் என்னென்னா சைக்கிள் ஸ்டாண்டு தான். இந்தியா ஸ்டாண்டு நம்ம ஊரில் சைக்கிள் ஸ்டாண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சைக்கிள் ஸ்டாண்டு தான் நம்மது. இல்லை, இந்தியா வந்து போன கப்பல் அடி வாங்கியிருக்கு. ஜெய்சங்கர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கார், ஐயோ அடிச்சிட்டாங்களா அப்படின்னு. சரி அப்படின்னு, சரி ஓகே, அவ்வளோதான் பண்ண முடியும். என்ன நம்மளும் விழுந்தா சாக முடியும். சரி, இப்போ நம்மளை சண்டை இழுத்து கூட பார்க்குறான், கிட்னி கிட்டத்தில் கூப்பிட்றான் அமெரிக்கா. நம்ம போய் இறங்கினோம்னா இப்போ பிரச்சனையாக இருக்கா, இந்தியா அப்படியே ஸ்லோவாக போய்ட்டுருக்கு. அந்த விஷயத்தில் ஜியை வந்து நம்ம பாராட்டலாம். ஓகே, பிச்சை எடுத்து காலில் விழுந்தனாலும் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் தான் ஜி இருக்கார். அப்போ காலில் விழுகும்போது கேவலமாக நினச்சோம் நம்ம, என்னடா இப்படி போய் அவமானப்பட்டுன்னு. ஆனால் அந்த காலில் விழுதுனால தான் இப்போ நம்ம இந்த ட்ரம்ப்போட கொடூர பார்வையிலேருந்து தப்பிச்சுக்கணும். ட்ரம்ப்பு போக வரைக்கும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் இப்போது. ஓகே, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்கு கூட ட்ரம்ப்போட ஒப்புதலோடு தான் வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அவங்க எல்லாத்தையும் கடத்தி அவன் கையில் வச்சுருக்கான்ல, அப்புறம் அவன்கிட்ட கேட்டு தான் பண்ண முடியும். புரியுது? அவன் ஜியை வந்து தூக்கிட்டாங்க, தூக்கி கடத்தி பின்னாடி கத்தியை வச்சு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அவங்க சொல்கிறது தான் ஜி சொல்லி ஆகணும் கொஞ்ச நாளைக்கு. ஓகே, முதல்வர் ஸ்டாலின் கூட அதுக்கு நேற்று ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்குறதுக்கு எதுக்கு அமெரிக்காவோட ஒப்புதல் தேவைப்படுது. அது அவருக்கு தெரியாது, சர்வதேச பாலிடிக்ஸ் தெரியாது, என்ன அமெரிக்கா என்ன பண்ணுவான்றது தெரியாதனால அவர் சொல்கிறார். அது ஜிக்கு தெரியும் நல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகே, அதனால் ஜி முன்னாடியே வந்து. ஓகே சார், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு 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 பார்வை வந்து இந்தியா மேலே வருது. இந்தியா வந்து சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை. இந்தியா சரண்டர் ஆகாத உண்மை தான். அது எப்ஸ்டீன் ஃபைல்னால சரண்டர் ஆச்சா, இல்லை வந்து அதானி அம்பானினால் சரண்டர் ஆச்சா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அது என்னன்றது மக்களுக்கு தெரியும் இதனால் அப்படின்ற மாதிரி. ஜி அந்தளவுக்குலாம் இதை போக மாட்டாது கேவலமாக. இருந்தாலும் ஒரு சந்தேகம் வருது இப்போ. அந்த இது சொல்லுவாங்க, உன்னையப்பா எனக்கு என்னமோ உன்னைய பார்க்க தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஜி மேலெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சந்தேகப்படுறேன், இருக்குது இருந்தால் இருக்குமோ, இதை வீடியோ வச்சுருக்காங்களோ அப்படின்னு இருக்கேன். அது காலம்தான் பதில் சொல்லுவேன். ஓகே சார், என்னதான் சர்வதேச அரசியல் பேசினாலும் நம்ம இப்போ பேச போகிறது ஒரு சர்வதேச அரசியல் சம்மந்தப்பட்ட ஆள் தான் அப்படின்றதுனால அதையும் பேசலான்னு இருக்கிறேன் சார். RN ரவியோட தொல்லை இனிமேல் தமிழ்நாட்டுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேற்கு வங்காளத்துக்கு மாற்றிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவான், என்னண்ணா இந்த மாதிரி பண்ணுறான்டி, அவன் இப்போ அடிக்கலான்டா, நம்ம அடிக்க போது அவன் பேசவே மாட்டான்டா அப்படின்னு. என்னென்ன சொல்கிறது அதான்டான். காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, புனமாக தான் இவங்களை தேடி வரணும் சுடுகாட்டுக்கு, அப்போ பேசவே மாட்டான்ல அப்படின்ற அர்த்தத்தில் வடிவேல் சொல்லுவாப்புல. அந்த மாதிரி இனி அடித்து என்ன பிரயோஜனம்? இனி வந்து அவர் ரவி பேசவே மாட்டார், அந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டார். அதனால் அவர் அங்கே போய் பொழைச்சிட்டு போட்டுன்றார். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நீ மட்டும் ஒரு கான்செப்ட்டுக்கும் நன்றி சார்.